என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா. அப்பனே முருகா, நான் இப்போ உன்கிட்ட வந்திருக்கிறது எனக்காக கிடையாது, என் நண்பனுக்காக. அவனோட காதல் கை கூடணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த விஷயத்துல நீ தான் எக்ஸ்பர்ட், அதனாலதான் உன்கிட்ட வந்திருக்கேன். வள்ளி தெய்வானன்னு 2 பேர்த்த கட்டிக்கிட்டு நீ எப்படிதான் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கியோ தெரியல. ஆனா ஒன்ன கட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். நான்லாம் எப்படா என் பொண்டாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பார்த்து யாருன்னு கேட்பா, அன்னைக்கு கிடைச்சதுடா சுதந்திரம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என் நண்பன் பழச மறந்த பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும், திரும்ப அவ கூட போய் சேரணும்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் வந்தாலும் அசராம அடிக்க தெரிஞ்சவனுக்கு ஐசு கிட்ட பேசணும்னா மட்டும் கை காலெல்லாம் டைப் அடிக்குதுங்கிறான். அதனால ஐசுவை கரெக்ட் பண்றதுக்கு என் நண்பனுக்கு நீதான்ப்பா கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கணும். எப்படியாவது அந்த காப்பித்தூள் மண்டையும் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள ஐசுவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து சமீரோட வந்து ஒண்ணு சேர்ந்துடணும்ப்பா. டேய் நண்பா, ஐசு கிட்ட பேச தைரியம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னல, இதா முருகன் கோயில் விபூதியோட வர, இனி தைரியம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருடா. ஜாலியா இருக்கா? சரி சரி விளையாடு. என்னது அப்பாவா? ஓ, இவ்வளவு நேரம் அப்பாவை காணோன்னு கேக்குறியா? அப்பா தான் உன்னை என் கிட்ட விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரே. ரியா குட்டி சமத்தா விளையாடுங்க, அப்புறமா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள அப்பா வந்துருவாரு, சரியா? அப்பா வந்ததும் உன்னை அப்பா கிட்ட விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிருவேன். நான் வீட்டுக்கு போயிருவேன்னு சொன்னது உனக்கு புரியுதா? ஏரியா குட்டி, நீ அப்பாவை தவிர வேற யாருக்கிட்டையும் போய் நான் பார்த்ததில்ல. அப்பா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தா கூட நீ வேற யாருக்கிட்டையும் போக மாட்ட, அப்பா கிட்டயே தான் இருப்ப. யாராவது தூக்குனா கூட அழுவ. ஆனா என்கிட்ட மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒட்டிக்கிட்ட? உனக்கு இந்த ஆண்டி அவ்வளோ பிடிச்சிருச்சா? எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். என் செல்ல குட்டி ரியா, இந்த 2 நாள் உன் கூடவே இருக்கேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி எப்பவுமே உன் கூடவே இருக்க முடியுமான்னு தெரியல. எல்லாம் ராகேஷ் வர வரைக்கும் தான். ராகேஷ் வந்துட்டா அதுக்கப்புறம் உன்னை பார்க்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் விட மாட்டான். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவனோ தெரியல. இந்த 2 நாள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உன் கூடவே தான் இருக்கேன். நைட்டு மட்டும்தான் என் வீட்டுக்கு போறேன். அப்ப கூட உன்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீ பாதியில ராத்திரில எந்திரிச்சிருப்பியோ அழுவியோன்னு உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். திரும்ப எப்படா காலையில ஆகும்னு பார்த்து காலையில ஆனதும் உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்துடுவேன். ஆனா ராகேஷ் வந்துட்டா அதெல்லாம் முடியாது. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது ரியா. ஏன் செல்லம், இந்த ஆண்டிய பார்க்காம நீ இருப்பியா? ரியா, என்னன்னு கூப்பிட்ட? ஆராரிராரிரோ கெட்டுதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா. ரியா, என்ன அம்மா நான் கூப்பிட்டேன்? எனக்கு என்னாச்சு? நீ என்ன அம்மானு கூப்பிட்டதும் என்ன அறியாம எனக்கு அழுகையா வருது. ரியா குட்டி, உன் அம்மா யாருன்னு தெரியாது. ஆனா நீ என்ன அம்மானு கூப்பிட்டப்போ நான் ஏன் உன் அம்மாவா இருக்க கூடாதுன்னு தோணுது. நான் உன் அம்மா இல்லதான், இருந்தாலும் நீ என்ன அம்மாவா நினைச்சு அம்மானு கூப்பிட்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குறியா. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. ராகேஷ் வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பனோ தெரியல. ஷமீர் அவரு வீட்ல இல்லையே, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கா? நான் இப்ப அங்கிருந்து தான் வரேன், அங்க வரலன்னு சொல்லிட்டாங்களே, அதான் சரி வீட்டுல இருப்பானோன்னு வந்தேன். என்னது, ஹாஸ்பிட்டல் இல்லையா? அவர் என்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாரு.
ஓ அப்படியா? சரிங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் வீட்டில் இருப்பான்னு நினச்சிட்டு வந்தேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லைன்னா அப்போ வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஐயோ ஏங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வேற ஏதாவது பேஷண்ட் யாராவது ஃபோன் பண்ணா வீட்டுக்கு கூட போய் பார்ப்பான். அந்த மாதிரி கூட இருக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ரியாவை பாருங்க. சரிங்க. எங்க போனா இவன்? ஐஷு வீட்டில் இருக்கா. அப்ப இவன் ஐஷு கூட வீட்டில் தான் இருந்திருக்கணும். ஆனா இங்கேயும் இல்ல. சரி, ஹாஸ்பிட்டலுக்காக போயிருப்பானா அங்க போய் கேட்டு பார்த்தா அங்கேயும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காலையில இருந்து போன் அடிச்சா போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். ஒண்ணு வீட்டுல இருக்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், இல்லைன்னா நம்ம கூட இருக்கணும். இந்த 3 இடத்துலயுமே இல்லைன்னா அப்புறம் வேற எங்கதான் இருப்பான்? சோ டென்ஷன் ஆகுது. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நேற்று ஃபுல்லா நம்ம கூட தான் இருந்தான். சரி, ஐசுவை கரெக்ட் பண்றதுக்கு ஐடியாலாம் கொடுத்தோம். தைரியம் இல்லைன்னு சொன்னானேன்றதுக்காக இன்னைக்கு காலங்காத்தால முருகன் கோயிலுக்கெல்லாம் போய் இவனுக்காக விபூதியெல்லாம் கொண்டு வந்தா அதை கொடுத்து பயலுக்கு தைரியத்தை வர வச்சு அனுப்பிவிடுவோன்னு பார்த்தா அங்க ஐசு வீட்டுல உட்காந்துருக்கா. இவன் எங்க போய் தொலைஞ்சான்? போன் அடிக்குது. இவனாத்தான் இருக்கும். டே மச்சான், அடே எங்கடா இருக்க? உன்னை தாண்டா எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்கேயும் வரலங்கிறாங்க. வீட்டுக்கு போனா ஐசு இருக்கிற உன்னையே காணோம். எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் நான் இங்க தாண்டா இருக்கேன். என்ன வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சரி, எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன்னா எங்க இருக்கேன்னு சொல்ல, நான் வரேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் இங்க 2வது தெருவில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அதுக்கு முன்னாலதான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? அங்கிருந்து ரைட்ல போய் ஒரு யூட்டர்ன் அடிச்சு ஸ்ட்ரைட்டா வந்து கொஞ்சம் ரைட்ல திரும்பினேன்னா அங்கதான் நான் இருக்கேன். ரைட்ல போய் யூ டர்ன் அடிச்சு ஸ்ட்ரைட்டா வந்து ரைட்ல திரும்புறதா? அப்படின்னா இங்கதான். அடே இங்கதான் இருக்கியா? இங்க எங்கடா இருக்க? இந்த காஃபி ஷாப்ல தானே இல்லையே. காஃபி ஷாப்ல இல்லடா, அதுக்கு ஆப்போசிட்ல பாருடா. ஆப்போசிட்லயா? என்னது பாரா? இவனுக்கு இந்த பழக்கமே இல்லையே. இவன் இங்க என்ன பண்றான்? மில்லிக்குள்ள போனா போதும் கிள்ளி வெல்ல வருவப்பா. ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே அதிரும் பால் உனக்கு. போஸ்டர் ரெட்டி என்ன ரெட்டி கொண்டாடி கொடுத்தனுண்டி. அண்ணன் நான் இறங்கி வரவா. தெல்கொடுத்து சிங்கத்த சிங்காதப்பா. ஐயமதட்டு ஏறுட்டு மாறாதப்பா. 10வது பாட்டுல நான் துடிக்க, அண்டால கொண்டா சேசடிக்க. வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தனிக்க. வாடா நண்பா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன்டா. சரக்கா? டேய் சரக்குன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு? டே சக்தி, நீ தானடா நேற்று சொன்ன ஐஷுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னா அதுக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணணும்னு. என்னதான் அவ என் பொண்டாட்டியாவே இருந்தாலும் என்னை யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை அவ சம்மதமே இல்லாம அவகிட்ட நெருங்கும் போது கொஞ்சம் பயமா இருக்குதுடா. அது என்னமோ தப்புங்கிற மாதிரியே என் உள் மனசுக்கு தோணிக்கிட்டு இருக்குடா. அதான் நார்மலா இருந்தா தைரியம் வராதுன்னு தைரியம் வர்றதுக்காக குடிச்சியா? டேய் உனக்கு முன்ன பின்ன குடிச்சு பழக்கமே இல்லையாடா? சரக்கு நீ ஓந்து பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் எப்படி குடிச்ச? அது ஐஸும் கிடைக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தானடா ஆகணும். அதனால கண்ணை மூடி குடிச்சிட்டேன்டா. ஆனா ஒண்ணுடா மச்சான், இந்த ஃபுல் பாட்டில குடிச்சதுக்கு அப்புறம் செம்ம தைரியம் வந்துருச்சுடா. என்னது ஃபுல் பாட்டில குடிச்சிட்டியா? அட பாவி, அடிக்கடி குடிக்கிற நாங்களே ஃபுல் பாட்டில் குடிச்சா ஃபிளாட் ஆயிடுவோம். சரக்க தொட்டு கூட பார்க்காத நீ எப்படா ஃபுல் பாட்டில குடிச்ச? அது சரி, இப்போ நீ வீட்டுக்கு போய் சேர்ந்துருவியா? டேய் யார பார்த்து என்ன கேள்விடா கேக்குற? வீட்டுக்கு போறதா? வீட்டுக்கு போறேன், ஐசுவ கரெக்ட் பண்றேன்.
சரா மச்சான், நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் போயிட்டு உன்னை காலையில் மீட் பண்ணுறேன். அப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். நீ எனக்கு கால் எதுவும் பண்ணிடாத, சரியா? டேய், அத்த ராத்திரில நான் இதுக்குடா உனக்கு கால் பண்ண போறேன். சரி, வீட்டுக்கு நிதானமா போயிருவியா இல்ல நான் வேணா கொண்டு விடட்டா? டேய், நான் என்ன குட்டி பாப்பாவா? இங்க பாரு, கூடிய சீக்கிரத்துல ரியா குட்டிக்கே ஒரு குட்டி பாப்பாவை ரெடி பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருடா. நான் வரேன்டா. ஆ, என்னமோ சொல்றான். என்ன நடக்க போதோ தெரியலையே. சார், இங்க இருந்தவர் எங்க சார்? ஏன்டா பில்லு கட்டாம போயிட்டானா? எவ்வளோன்னு சொல்லு, நான் பே பண்றேன். 60 ரூபாய் சார். என்னது 60 ரூபாயா? ஏண்டா 60 ரூபாய்க்கு ஆஃப் கூட வராதேடா. அப்படி என்ன சரக்கடாம அடிச்சான்? சரக்கா சார்? கூல் ட்ரிங்க் சார். என்னது கூல் ட்ரிங்கா? என்னடா சொல்ற? ஆமா சார், கூல் ட்ரிங்க் தான். அவர் தான் மெனு கார்டை பதியத்தை கொண்டு வானாரு, கொண்டு வந்து கொடுத்தேன். புதுசா வந்திருக்கிற கூல் ட்ரிங்க் சார், மால்ட் ஃபிளேவர். அட பாவி, சரக்குக்கும் சர்பத்துக்குமே வித்தியாசம் தெரியாம வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கான். இதுல வேற சரக்கு ஃபுல் பாட்டில் அடிச்சுட்டேன், தைரியம் வந்துருச்சுன்னு வீர வசனம் வேற. ஏண்டா பச்சை தண்ணிய குடிச்சிட்டாடா பஞ்சு டேலாக் பேசிட்டு போயிருக்கான். திரும்பவும் நான் இங்கே வந்துட்டேன் பாத்தீங்களா? ஆமா தீரா, நீ இதுக்கப்புறம் இங்கதான் இருப்பியா? ஆமா, இதுக்கப்புறம் நானு, அரவிந்த் அப்பா, அம்மா, அப்புறம் பாட்டி எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம்னு அம்மா சொன்னாங்க. ஹை ஜாலி, அப்ப நம்ம 3 பேரும் ஜாலியா விளையாடலாம். ஆமா. சீதா, அங்க ஊர்ல தான் இருக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ இங்க வந்துட்டோம், இங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உனக்கு ஓகே தானே? ஓகே. சரி சீதா, சரி அப்ப நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னது சீதா? ஓஹோ, அதான் ஊர்லயே சொன்னியே உனக்கு ஒரு வேலை வேணும்னு, அதானே? இங்கதான் நீ ஆல்ரெடி ஷமியோட ஹாஸ்பிட்டல் தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, அங்கேயே வேணா திரும்ப போயேன். இல்ல இல்ல, அங்க வேண்டாம், வேற எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும். ஏன் ஏன் அங்க வேண்டாம்? ஷமீர் ஹாஸ்பிட்டல்ல நல்ல வேலை தானே, அதுவும் இல்லாம ஷமீர் நமக்கு தெரிஞ்சவர் தான். ஏன் அங்க வேணாங்கிற? அது வந்து இல்லைங்க, வேலையை விட்டு நின்றுட்டு திரும்ப போறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதனாலதான். வேற எங்கேயாவதுன்னா பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? ஷமீர் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாரு. சரி ஓகே, உனக்கு வேண்டாம்னா வேண்டாம். வேற வேலை தானே. சரி, இங்க வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல வேலை ஏதாவது காலி இருக்கான்னு பார்த்துட்டு நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். சரி. அப்புறம் அன்னைக்கு நீங்களும் அத்தையும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க ஊர்ல வீட்டை விட்டுட்டு இங்க எனக்காக தான் வந்து இருக்காங்க. எனக்காக அவங்க இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல அவங்க தான் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தின மாதிரி பேசியிருக்காங்க. எப்படி இவங்க கூட இருக்க போறோம்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவங்க என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. அம்மா அப்பாவை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா அத்தை என்ன அவங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னப்போ உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முன்னால நான் உங்க கூட இருக்கிறதுக்கு தீரன் மட்டும்தான் காரணம்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இப்படிப்பட்ட ஒருத்தவங்க என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். அதுக்கு உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பரவாயில்ல சீதா, என் அம்மாவும் உன்னை ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மறந்து நீயும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிறது என் அம்மா மட்டும்தான், என் அம்மாவுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான். நான் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க என்னைக்குமே நினைப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கிறதான், இருந்தாலும் எனக்காக தான் எல்லாத்தையும் மறந்து நம்மள அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்ப கூட நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்க சொந்த வீட்டை கூட விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறதுக்கு சம்மதிச்சாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஏற்கனவே சொல்லியிருக்க நான் உனக்கு புருஷன் கிடையாது, தீரனுக்கு மட்டும்தான் அப்பான்னு. ஆனா இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் சீதா. ஏன்னா இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இல்ல, தீரனுக்காக மட்டும்தான் நம்ம ஒன்னா இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க.
அதனால நம்மளோட இந்த டீலிங்கு இந்த ரூம்குள்ள இருக்கட்டும். ஆனா வெளியே அம்மா முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் நம்ம 2 பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கலாம். அது கூட உண்மையா கிடையாது, சும்மா அவங்க முன்னாடி நடிச்சா மட்டும் போதும். இதுக்கு உனக்கு ஓகேவா? சரி, இது கூட உங்களுக்காக கிடையாது, அத்தைக்காக நான் சம்மதிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சீதா. சரி, இப்ப புருஷன் வேலைக்கு போகும்போது ஒரு அன்பான பொண்டாட்டி என்ன பண்ணுவா? பின்னாடியே வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லி வழி அனுப்புவா. எங்க வந்து வழி அனுப்பு பாப்போம். என்னது? ஐயோ நடிப்புமா நடிப்பு. அதான் இப்ப சொன்னல, எல்லாரும் முன்னாடியும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும்னு. சரி, ஓகே. என்ன சொன்ன? நீங்க தீரனுக்கு மட்டும்தான் அப்பா, எனக்கு புருஷன் கிடையாது நான் சொல்றேன். முன்னாடியாவது தீரன் சென்டிமெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இப்போ அம்மா சென்டிமெண்ட்டும் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நடிப்புன்னு சொல்லி உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. ஏன் தங்கம், அபிராமி சித்தி அரவிந்த் சீதா எல்லாரும் இங்கேயே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா மாமா, முன்னாடி அவங்க இங்கதான் இருந்தாங்க, அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்கன்னதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப திரும்ப இங்கேயே வந்து நம்ம கூடயே இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல மாமா. ஆனா எல்லாரும் இங்கேயே வந்து இருக்கிறது நல்லா தான் இருக்கு. எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல மாமா? ஆமா தங்கம், எல்லாரும் என்னதான் இப்ப தனித்தனியா இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டாலும் ஒன்னா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அது உண்மைதான் மாமா. ஆனா எங்க இப்ப எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சுனாலே தனியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. சொந்த அம்மா அப்பா கூட இருக்கிறதையே ஏதோ கஷ்டமா நினைக்கிறாங்க. ஆமா தங்கம், அம்மா அப்பாவை கூட வச்சு பாத்துக்கணுங்கிறதெல்லாம் நம்ம காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா கூட இருக்கிறதையே ஏதோ பெரிய பாரமா நினைக்குதுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம தனியா தான் இருக்கணும், அம்மா அப்பாவை தனியா வச்சு மாசம் பணம் கூட கொடுத்துக்கிறோம், ஆனா கூட வச்சு பாத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல தங்கம், நான் தெரியாம கேக்குறேன், இந்த அம்மா அப்பா கூட இருக்கிறதுல இவங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம்? சொல்ல போனா அம்மா கூட இருந்தாங்கன்னா ஏதாவது கூட மாட ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. குழந்தைங்க இருந்தா பாட்டியும் தாத்தாவும் பேர பிள்ளைங்களை பாத்துக்குவாங்க. அம்மா அப்பா இருக்கிறது நமக்கு ஒத்தாசையா தானே இருக்கும். அவங்களை ஏன் தான் பாரமா நினைக்கிறாங்களோ தெரியல. ஐயோ மாமா, நம்ம தான் அப்படி நினைக்கிறோம். ஆனா இந்த காலத்துல எல்லாருமே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. வீட்டுல வேலைக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஆள் வச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு மாமனார் மாமியார் பாட்டி தாத்தா இவங்களோட அருமையெல்லாம் அவங்களுக்கு எங்க மாமா தெரியுது? அதை தாண்டி தங்கம் நானும் கேட்கிறேன், வீட்டு வேலை செய்யறதுக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்குன்னு சம்பளத்துக்கு ஆள் வச்சு பாக்குறவங்க சொந்த அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிறதுல அப்படி என்ன கஷ்டமோ தெரியல. ஆனா எனக்கு அப்படி இல்லை தங்கம். எனக்கு இப்ப அம்மா அம்மாச்சி இப்ப அபிராமி சித்தி இவங்க எல்லாருமே நம்ம கூடயே இருந்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நம்மளை விட 30-40 வருஷத்து அனுபவம் அவங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்களை அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனா அந்த அருமையெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எங்க தெரியுது? ஆமா மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். கதிரையும் அமுதாவையும் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும், நாங்களும் உங்களை மிஸ் பண்றோம். ஆனா இதுக்கு மேல மிஸ் பண்ற அளவுக்கு வச்சுக்க மாட்டோம். கண்டிப்பா எல்லா வீடியோலயும் வர்றதுக்கு முயற்சி பண்றோம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷமீரேஷோட கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். அப்புறம் சக்தியோட காமெடி கூட நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுனால தான் அதை கொஞ்சம் அதிகமாக காமிக்கிறோம். ஏன்னா சக்தி வந்தா வீடியோ ஃபுல்லா காமெடியா தான் இருக்கும். சரி, நம்ம வீடியோவை பாக்குறவங்க அந்த ஒரு 10 நிமிஷமாவது கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் அதை கொஞ்சம் அதிகமா எடுக்கிறோம். அதனால நாங்க வீடியோல வரலனாலும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா அடிக்கடி வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோல உங்களை வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.